வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் பேப்பர் ஃப்ளவர் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்குங்க. அதில் 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. அந்த 1/2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணதை விட்டுட்டு ரிமைனிங் பிளேஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக கட் பண்ண பிறகு ஃபோல்ட் பண்ணணும்ல, அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு ரிவர்ஸ் சைடு வந்து அப்படியே மடித்து விட்டுடுங்க. மடித்து விட்ட பிறகு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஒட்டும்போது மேலே இருக்க பேப்பரையும் கீழே இருக்க பேப்பரையும் ஈக்குவலாக ஒட்டாமல் ஒரு 1/2 சென்டிமீட்டர் தள்ளி ஒட்டணும். எதுக்காக இப்படி ஒட்டுறோன்னா ஃப்ளவர் நல்லா விரிஞ்சு வரும். இப்போ ரெடி பண்ணினதை ஒரு ஸ்டிக்கில் நம்ம சுற்றிக்க போகிறோம். நான் ஆல்ரெடி க்ரீன் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிக் மேலே வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டார்டிங்கில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு கீழ்ப்பக்கமாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. எண்ட்லேயும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த ஃப்ளவருக்கு லீஃப் ரெடி பண்ணலாம். ஒரு க்ரீன் கலர் ஷீட்டை எடுத்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. அதில் ஏதாவது ஒரு லீஃப் டிசைன் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர் செஞ்சு ஃப்ளவர் வாஸில் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு வீடியோவில் ஃப்ளவர் வாஸ் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு குட்டீஸ்க்காக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ரெடி பண்ண லீஃபை ஃப்ளவர்ஸில் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் ஃப்ளவர் செய்யலாம். ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரெட் கலர் ஃப்ளவர் நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, தேங்க்யூ.